ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் Global 24 official. நம்ம சேனல் புதுசாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அதுக்காக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த பிளேஸு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க போகலாமா? இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு திருச்செந்தூர் ப்ளாக்லேயே அப்டேட்டாக சொல்லியிருப்பேன். நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ நடந்தே தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான அப்டேட்னால், என் கூட ஒரு 2 விஐபி வந்துட்டுருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? ஒன்று என்னை பெற்றவங்க, இன்னொன்று என் கூட பிறந்தவங்க. அப்படியே அம்மா கிட்ட பேசிட்டேவும் பூ வாங்கி வச்சுட்டு ஜாலியாக கிளம்பிட்டோங்க நாங்கள் 3 பேரும். அடுத்து பஸ் ஏறது தான் வேலை. கவலைப்படாங்க, பிள்ளைகளோட சமாதானம் பெருசாக இருக்கும். ஆண்டவர் உயரத்தில் வைப்பார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிள்ளைய குறையா பெற்றிருக்கீங்க, அழகான பிள்ளைய என்ன குறையா? ஒருத்தர் ஒரு கோடிக்கணக்கு லட்சம் 10 கட்டா பணம் இருந்து கோடிக்கணக்கு பிள்ளை இல்லாமல் எவ்வளோ தவறு இருக்காங்க. ஆண்டவர் இந்த அளவுக்கு நமக்கு தந்துருக்காங்கன்னா சந்தோஷப்படுங்க. பிள்ளைகளோட சமாதானம் அப்படியே ரொம்ப உயரத்தில் இருக்கும். ஒரு வேலையை ஃப்ரூட்ஸ் கடைக்கு நான் அம்மாக்கா வந்துட்டோம். மார்னிங் டைம்னால் ஃப்ரூட்ஸ் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் பார்க்குறப்ப அந்த கலர் சூப்பராக ஏதோ நேச்சுரலாக இருந்துச்சு. அப்படியே எங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அம்மா இன்னொரு ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே அதே வேறு வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கிரேப்ஸ் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ அதையை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நம்ம அந்த ஸ்பெஷலான பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். இது எந்த சர்ச்சு, எந்த ஊரில் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்காக ஒரு க்ளூ வேணால் நான் கொடுக்குறேன். இந்த ஊரில் பால்கோவா ரொம்ப ஸ்பெஷல். தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த சர்ச்சுக்கு வரணுன்னு எனக்கு என் அக்காவுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. பட் எங்களுக்கு அதுக்கான ஒரு கரெக்டான டைமும் சுச்சுவேஷனும் எங்களுக்கு அமையவே இல்லை. அதுக்காக நாங்கள் ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு தடவையும் இந்த சர்ச்சை க்ராஸ் பண்ணிட்டு போகிறப்ப இதுக்குள்ளே நம்ம என்னைக்காவது போக மாட்டோமா? எங்கள் மம்மி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதுக்குள்ளே எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது, கடந்த கால நினைவுகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு. பட் எங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இன்றைக்கி, அதுவும் இந்த ஸ்பெஷலான டேயில் அமைஞ்சிருக்கு. அதுவும் கிறிஸ்மஸில் அப்போது இந்த சர்ச்சுக்கு இந்த ஆண்டவரோட ஆசீர்வாதம் வாங்குவோன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. நாங்கள் மட்டும் வாங்கினது இல்லாமல் இந்த வீடியோ மூலிமா ஆண்டவரோட கிருபை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நானே, அம்மா, அக்கா எல்லாருமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சின்ன வயசுலேருந்து நான் இதை பார்த்துட்டு போவேன். பட் இன்றைக்கி தான் அதோடைய அழகை நான் ஃபுல்லாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். வெளியிலலாம் பார்த்தோன்னே என் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ, என் பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. உடனே உள்ளே போனோம். பார்க்கவே கிறிஸ்மஸ் டைம்னால சர்ச் அவ்வளோ அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோன்னே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் மைண்டு வந்துடுச்சு. வெளியில் இருந்த வரைக்கும் உள்ளே எப்படா போவோம் நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளே போனோன்னே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு அழகாக இருக்குது. ப்ரேயர் பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக நான், அம்மா, அக்கா 3 பேரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அப்புறம் இங்கே உக்காந்துட்டு மைண்டே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல். கண்டிப்பாக ஏசப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியாச்சு. ஏசப்பா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அவங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதத்தை கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் தானே நினச்சிட்டு இருக்கீங்க? அதுதான் இல்லை.
இன்னும் சர்ச்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கி இருக்கோம். மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வந்து மாதம்மா முன்னாடி ப்ரேயர் பண்ண மறந்துட்டோங்க. கடைசி ஒரு வழியாக எங்கள் அம்மா ஞாபகப்படுத்திட்டு மெழுகுவர்த்தியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மாதம்மா கிட்ட போயிட்டு எங்களுடைய தப்பெல்லாம் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறணும், வர நியூ இயராவது எங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு மாதம்மா கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை வாங்கிட்டு வந்துட்டாச்சுங்க. ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் பார்க்குறப்போ இது ஒவ்வொருத்தவங்களோட ப்ரேயரு வேண்டுதல்னு மட்டும் எங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க. அங்கே வந்தவங்கெல்லாம் அந்த டெக்கோரை சூப்பராக வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த காணிக்கை பெட்டி ரொம்ப நிறைஞ்சு போச்சுங்க. ஆக்சுவலாக மாதம்மா வந்து இங்கே இருக்கிற மாதம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க, கேட்டதெல்லாம் தருவாங்கன்னு எங்கள் மம்மி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களே இன்றைக்கி தான் எங்களுக்கு பார்க்க கொடுத்து வச்சுருக்குங்க. எப்படியோ ஒரு வழியாக மாதம்மா பார்த்தாச்சு, அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கியாச்சு. அங்கிட்டு பார்த்தா சர்ச் ஃபுல்லாக கூட்டம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக ப்ரேயர்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்டாச்சு வந்து ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சு. மற்ற சர்ச்லலாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃபராக இருந்துச்சு. இங்கேயும் ஒவ்வொரு சர்ச்லேயும் யூனிக்காக வச்சுருந்தாங்க. அப்படியே வசனத்தை பார்த்தா இதை எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. ஆமேன்னு சொல்லிட்டு வசனத்தையும் 2-3 தடவை ரீட் பண்ணிவிட்டு ஏசப்பாட்ட போனால் அந்த ஸ்டாச்சு வந்து பார்க்குறக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சுங்க. நல்லா வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு மெமரிஸை வந்து அழகாக க்ரியேட் பண்ணியாச்சுங்க. அப்படியேவும் அம்மாட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க 3 பேரும். ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நியூவாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, டாட்டா, பை பை, லவ் யூ ஆல்.